இல்ல கடைசியாக நாங்க நிப்பாட்டிக்கிறோம். அலிஃபினுடைய உச்சரிப்பு பகுதியில என்ற சவுண்ட்ல எப்படி பிராக்டிஸ் பண்ற என்ற பகுதியில வசனங்கள் பார்த்து நிப்பாட்டிக்கிறோம். ஏன்னா அப்படியா? ஆமா ஆமா உஸ்தாத். சரியா ஓதுமா படித்து கொண்ட. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். ஓகே, வெரி குட். ரெண்டாவது وأما السائل فلا تنهر. திருப்பி ஓதுங்க. و- وأما وأما السائل فلا تنهر. وأما السائل فلا تنهر. وأما السائل فلا تنهر. وأما فأما السائل فلا تنهر. திருப்பி ஓதுங்க. وأما السائل فلا تنهر. மூணாவது ஷத்ர சவுண்ட் وأما கொடுக்காம எந்த சத்துகள் வருகிறதோ அந்த சத்துக்கள்லாம் இஸ் and அந்த உச்சரிப்பை எடுத்துக்கொள்ளணும். இல்லைங்களா? اوكي اوكي اوكي. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. ஓகே, குட். நாலாவது إيلافهم رحلة الشتاء ரெகுலத்தை பிழையே போன கிளாஸ்ல இல்ல. رحلة ரெகுலத்தன் வராது போன கிளாஸ். கலக்கக்கூடிய எழுத்துக்கள் படிச்சா போன கிளாஸ்ல படிக்கலையா? ஈலாஃப் இல்ல இல்ல கலக்கக்கூடிய கிளாஸ் படிக்கல உஸ்தாத். படிக்கல. இந்த மூணு தான் முதல். ஆமா. அப்ப சரி, ஓகே. அப்படின்னா பிரச்சனை இல்லை. போதும். ம். படிச்சிருந்தா பிரச்சனை, படிக்கலையாச்சும் பரவாயில்ல. படிக்கல. ஈலாஃபிஹிம் ரஹிலத்த ஷிதாஇ பாருங்க, அது வஸ்ஸைஃப். போல ரிஹலத ஷிதா இல்லையே, இங்கேயும் சத்து வருது இல்லையே. இந்த சத்து இங்க வரணுமே. ரிஹலத ஷித ரிஹலத ஷித சேரும் வேணா. ம். ம். ஈலாஃபிஹிம் ரஹிலத்த ரிஹலத ஷிதாஇ ஷிதா இல்ல சிஸ்டர், அது ஜாயின் பண்ணுங்க. ரிஹலத ஷித நல்லா கேட்டுக்கோங்க. ரிஹலத ஷித ரிஹ்லத ஷிதா விளங்குதா? அப்படி சேரணம் பண்ணிக்கிறது. ஆமா ஆமா. ஆ ஈலாஃபிஹிம் ரஹிலத்த வரல. உங்களோட ஷிதாஇ. ரிஹலத ஷிதா நீங்க ஷீ தான் உச்சரிங்க. என்ற ரெண்டு சவுண்ட் வரணும் மேல பாருங்க. ரெண்டு சவுண்ட் ஆ வரணும். ரிஹலத ஷி இஷ் ஷி. நாங்க என்ன செய்யறோம், நீங்க என்ன செய்றீங்க? ஷீத ஷி என்று மட்டும் தான் உச்சரிக்கிறீங்க. அதாவது மேலே கேட்கிற ஷத்திர உச்சரிப்பு அந்த இடத்துல வருது இல்ல, அதை எடுக்கணும். إيلافهم رحلة الشتاء والصيف. கொஞ்சம் தான் வந்துச்சு, நிறைய எடுக்கணும். நிறைய அந்த அதாவது இப்போ உதாரணத்துக்கு م- பார்ப்போமே. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நாங்க என்ன செய்யறோம் மீம்ல உம் ம ரெண்டு சவுண்ட் உச்சரிக்கிறோம். வ அம் م- ம வ அம் மஸ்ஸ விளங்குதா? ம م- م- ரெண்டு சவுண்ட் வருது. ஸ்டார்டிங் பாருங்க. م- சிராத்தல்லதீன இல் ல ரெண்டு م- உச்சரிப்பு வருது. நாங்க இப்படி ஓதல சிராத்தலதீன என்று லதீன ல மட்டும் உச்சரிக்கல. இல்ல م- ரெண்டு உச்சரிப்பு வருது. அதே மாதிரி தான் ம், சீலையும் இஸ் ம், ரெண்டு உச்சரிப்பை நாங்க ம், எடுக்கிறோம். அதாவது ஷத்தினுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ம், ஒரு இடத்துக்கு மேல ம், இந்த இடத்துல ஷீன்ல ஷத்தி இருக்குது என்ற அர்த்தம்.
ம், ஷத்தோட சேர்த்து இன்னொரு ம், அடையாளம் ஒன்று நீக்குது. என்ன நீக்குது? கஸ்ரத்தும் நீக்குது. ஏன்னா ம், இந்த அர்த்தம் ம், என்னன்னா, இரண்டு ஷீன்கள் இந்த இடத்துல ஈக்குது. நான் விளங்கணும். ரெண்டு ஷீன் இந்த இடத்துல ஈக்குது. முதலாவது ஷீனுக்கு ம், முதலாவது ஷீனுக்கு சுக்கூனுடைய அடையாளமும், அடுத்த ஷீனுக்கு கஸ்ரத்தினுடைய அடையாளம் ஈக்குது. இந்த இரண்டு ஷீன்களையும் தனித்தனியாக எழுதாம ஒன்றாக எழுதுறதுக்காக வேண்டி, ஒரு ஷீன்ல ரெண்டு ஷீனையும் சுட்டி காட்டுறதுக்காக வேண்டித்தான் இங்க ஷத்த யூஸ் பண்ணுவாங்க. ம், விளங்குதா? ம். அப்ப ஷத்து யூஸ் பண்ணப்படும். கஷ் எஸ், ஷத்து யூஸ் பண்ணப்படுற அர்த்தம் அந்த இடத்துல இரண்டு ஷீன்கள் யூஸ் பண்ணப்படுது. அப்ப நாங்க உச்சரிக்கிற நேரத்திலையும் அந்த ரெண்டையும் வெளிப்படுத்தணும். அல்லது பேல அது. இஷா எஸ். رحلة الشتاء والصيف. சத்து வந்துன்னா ரெண்டு ரெண்டு இதா உச்சரிக்கணும் அப்படிதானே? எஸ், எஸ். முதலாவது இஷ் என்ற சவுண்டுக்கு உச்சரிக்கிறது, இரண்டாவது ஷி என்ற சவுண்டுக்கு உச்சரிக்கிறது. إيلافهم رحلة الشتاء والصيف. திருப்பி போடுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. ம். நீட்டுறது போதாது. والصيف. إيلافهم رحلة الشتاء والصيف ஐந்தாவது بأن பிஆபல ربك பிஅ بأن بأن சவுண்ட் வரணும். بأن ربك. بأن ربك أوحى لها. இதுலயும் அந்த ஏட அன்ன நூன்ல கொஞ்சம் என்ன செய்யணும்? بأن ம். என்ன செய்யணும்? நூன்ல கொஞ்சம் ரெண்டு எழுத்தா உச்சரிக்கணும். ரெண்டு எழுத்து உச்சரிக்கணும். ஏட உச்சரிப்பு எடுக்கணும். بأن ربك أوحى لها. بأن ربك أوحى لها. லாஸ்ட் ஒன். إن الثانيك هو الأبتر. لا أبتر. إن الثانيك هو الأبتر. திருப்பி. إن شانئك هو الأبتر. إن ثانيك هو الأبتر. شانئك هو الأبتر. إن ثانيك هو எக்க இல்ல. الأبتر. பாத்தீங்களா? இல்ல ஏட சவுண்ட் வரக்கூடாது. ஏட சவுண்ட் வரணும். ஏட أك சவுண்ட் வரணும். أ شانئك. إن ثانيك هو எக்க தான். الأبتر. أك இந்த எஸ், இந்த இடத்துல ஏட சவுண்ட் வருது இல்ல உங்களோட ஓதல். அங்கதான் பிரச்சனை. அதுல ஏட சவுண்ட் வரணுமே. إن ثانيك هو الأبتر. பாத்தீங்களா? ஹூவ நல்ல தெளிவா ஓதுறீங்க. ஹூவல் அப்தர். அப்ப லாமை உச்சரிக்கிறீங்க. உச்சரிக்கல. இந்த இடத்துல லாம் தானே இருக்குது. அலிஃப் இல்லையா? هو الأبتر. ஹூவல் அப்தர். ஏட சவுண்ட் வரணும் வேணா. أوكي إن شاء الله. சரியா அடுத்து ஓதும். ஓத உஸ்தாத். எஸ், ஓதும் கட்டாயம். சரி. إن إن ثانيك هو الأبتر. ரெண்டு ரெண்டு இடத்துலயும் வருது இல்ல. அதனால நீங்க போய் கவனமா கேட்கணும். இந்த ரெக்கார்டை கேட்கணுமா? இந்த ரெக்கார்டை கேட்டதான் உங்களுக்கு அது பிரச்சனை விளங்கும். இந்த இடத்துலயும் ஏட சவுண்ட் எடுக்கணும்.
இந்த இடத்துலயும் ஏட சவுண்ட் எடுக்கணும். அதாவது இது எப்படி தெரியுமா இது? நீ ஸ்டார்டிங் ஆ, கிளாஸ்ல வந்து இந்த முதலாவது வசனத்தை பிழையாவது நீங்களே நன்னம் ஆ, நன் ஆ, அந்த அந்த ஆ. மாதிரியான ஒரு பிழையத்தான் இந்த பிழை இருக்குது. விளங்குதா? இந்த பிழையை திருத்தணும். இன் இன் إن இன்ன شانئك هو الأبتر. هو الأبتر. ஏட சவுண்ட் எடுக்கணும். ஓகே. இன்ன சானியக்க ஹுவல் யக்கன்னா வருது. அபுத். யக்க லபுத்தர். ஒரு எழுத்து நீங்க யாவா மாத்துறீங்க, அடுத்த எழுத்த ம். லாமுக்கு மாத்துறீங்க. ஒன்று யா, அடுத்தது லாம். அலிஃபண்டா காணல, ஏட சவுண்ட்னா காணல, ஓகே, மாட்டேங்குது. ட்ரை பண்றேன் உஸ்தாத். ட்ரை பண்ண ட்ரை பண்ண அப்படிதான். இன்ன சானியக்க ஹுவல் அப் அபுதர். இப்ப சரி, இப்ப ஒன்று சரி, அடுத்தது வரல. இன்ன சானியக்க வரல, ஹுவல் யக்க தான் வருது. அபு. إن شانئك هو الأبتر. இன்ன சானியக்க ஹுவல் அபுதர். ஆ இப்ப ஓரளவுக்கு வந்து இது ஓகே. இன்ஷால்லா நீங்க ரெக்கார்டை கேட்க நேரம் உங்களுக்கு இன்னும் அதுல பிழை விளங்கும் இன்ஷால்லா. அதுக்கு பின்னால இந்த ஒர்க்கை இதே இன்ஷால்லா. அமைப்புல திருப்பி செஞ்சு தரணுமா? நிறைய பிழை இது. பிழை ஓகே. plus அந்த முதல் 3 வசனங்களுக்கு கூடாக பிழைங்கிறது கொஞ்சம் குறவு. அந்த ஷத்து தான் ம், பிரச்சனையாச்சுது. பின்னாடி வார நேரம் ம். சில பிழைகள் மெட் ஆகிக்குது. அப்போ உங்களுக்கு அந்த பிழைகள் நீங்க இப்ப ஓகே. திருப்பினா தான் உங்களுக்கு போக போக லேஸ் ஆகிக்கும் இன்ஷால்லா. இன்ஷா அல்லாஹ். ஓகே, இஸ்லாம் வலைக்கும். அலைஹிஸ்ஸலாம்.